ரஜினியை கொண்டாட கடன் வாங்கி செலவு செய்த அவரது ரசிகர் ஒருவர் கடன் தொல்லையால் சோக முடிவை தழுவிக் கொண்டார். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நடிகர்கள் மீதான மோகம் எந்த எல்லைக்கும் இழுத்துச் செல்லும் என்பதற்கு இந்த சோக சம்பவம் ஓர் எடுத்துக்காட்டு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பார்கள். ஆனால் இங்கே பல்லாவரத்தை சேர்ந்த ரசிகர் ஒருவர் நடிகரை கொண்டாட அளவில்லாத கடனை வாங்கி முடிவில் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் மேட்டு தெருவை சேர்ந்தவர் ரகு. ஆட்டோ ஓட்டுநரான இவரை அனைவரும் அழைப்பது ரஜினி ரகு என்றுதான். நடிகர் ரஜினி என்றால் இவருக்கு உயிர். கடந்த 48 வருடமாக அனகை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்து வந்த ரஜினி ரகுவிற்கு சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் நாட்களெல்லாம் தீபாவளிதான். ரஜினியின் பிறந்த நாள் மற்றும் திரைப்படங்கள் வெளிவரும் நாட்களில் சொந்த செலவில் அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, பாட புத்தகங்கள், பள்ளி சீருடைகளை வழங்கி அதனை கொண்டாடி மகிழ்வார். முதியோர்களுக்கு உதவி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் ரஜினி மீதான பற்றால் வழங்கி வந்துள்ளார். இதனால் அளவுக்கு அதிகமான கடன் அவரை சூழ்ந்த நிலையில் வறுமையின் பிடியில் சிக்கி தனது குடும்பத்தை கவனிக்க முடியாமல் அவதிக்கு ஆளானார். ஒரு கட்டத்தில் நண்பர்கள், உறவினர்கள் உள்ளிட்டோரிடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை கடனாக பெற்றுள்ளார். வங்கியில் வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் சிரமப்பட்ட அவரை வங்கி ஊழியர் ஒருவர் கடன் தொகையை திருப்பி கேட்டு ஒருமையில் தகாத வார்த்தைகளில் திட்டி பேசியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த ரகு தனது மனைவி வீட்டில் இல்லாத சமயத்தில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது உடலை கண்ட உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்ட ரஜினி ரகுவின் உடலை கைப்பற்றி சங்கர் நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ரஜினி ரஜினி என்று எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நிர்கதியாகி போன ரசிகர் தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அவரது குடும்பமோ ஆதரவற்று நிற்கிறது. ரஜினி ரகு அவர் பேர் ரசிகர் மன்றத்தில் இருக்காரு. அவர் தலைவர். என்ன ஒரு விஷயம்னா, குறைஞ்சபட்சம் ரஜினியோடைய நிகழ்ச்சினாலே உடனே அவர் அடுத்த நிகழ்ச்சி என்னன்னா கடன் வாங்கி உடனே செலவு பண்ணுவார். அவருடைய புகழை பரப்புறது தான் இவருடைய வேலையே. அப்படி இருந்தவர் தான் அவர். இப்போ அந்த கடன் அதிகபட்சம் கடன் வாங்கிட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு அவருக்கு. அந்த கடத்தால இப்போ நேற்றுலாம் ஒரு பேங்க்காரெலாம் டைட் பண்ணதுனால நிறைய கடன் வாங்கியிருந்தாருங்க. அந்த கடன் அடைக்க தேவை ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாரு. நேற்று காலையில அந்த பேங்க்காரன் இவர் ஆட்டோ கிளம்பும்போது பேங்க்காரன் ஏதோ சத்தம் போட்டிருக்கிறான். சத்தம் போட்டு அசிங்கமா திட்டு போயிருக்கிறான். அவன் போன ஒரு அரை மணி நேரத்துல இது நடந்திருக்குங்க. இது நிச்சயமாக இதற்கு நடிகர் ரஜினி காரணம் இல்லைதான். ஆனால் நடிகர்கள் மீதான மோகத்தால் வாழ்க்கையை தொலைக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர் பட்டாளத்திற்கு இவரது தற்கொலை ஒரு பரிதாப பாடம். மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியல் உடன் ராம்குமார்.